ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது இன்ஸ்டாக் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமிலேருந்து இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம் ஷார்ட்ஸில். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்போட டீட்டெயில்ஸை பற்றி அதில் பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. எஸ், இந்தியாவுக்கு வந்துடுச்சு. ஸோ வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வைங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாலும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணி கேட்கலாம். ஸோ நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டுட்டோம். வேணா அந்த வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஆப் வந்து வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணோம். ஓகேவா, த்ரெட்ஸ் மாதிரியே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து உங்கள் ஐடி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் என்னென்ன அக்கௌண்ட் இருக்கோ எல்லாமே வந்துடும். இதில் ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் பர்டிகுலராக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மெயின் அக்கௌண்ட்டை நான் இப்போ சூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோட மெயின் அக்கௌண்ட்டில் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆப் வந்து லாகின் ஆகிடுச்சு. சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் எல்லாமே கேட்கும். கேமரா, மைக்ரோஃபோனு, அதுக்கப்புறமா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். பெர்மிஷன் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இல்லைனா வீடியோ எடுக்கலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா கேப்ஷன் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரா ஃபுட்டேஜாக நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டா போதும். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியும். வேணுன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓகேவா, இல்லைனா டெலிட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த ஆப்பில் பண்ண முடியும் இப்போதைக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கீழே வியூஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். பட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் வரணும் அப்படின்னா ஆடியன்ஸும் உங்களோட இன்ஸ்டன்ஸ் ஆப் அவங்களோட இன்ஸ்டன்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் மூலமாக நீங்கள் இதில் ஷேர் பண்ணுற ரா ஃபுட்டேஜஸை அவங்க பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த எடிட்டுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு த்ரெட்ஸில் ஆரம்ப காலத்தில் வந்த மாதிரியே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இன்ஸ்டாகிராமில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகேவா, ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராமை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து ஹோம் பேஜிலேருந்து நீங்கள் வந்து மெசேஜ் செக்ஷன் வாங்க. ஓகேவா, ஸோ மெசேஜ் செக்ஷனில் வந்து ரைட் சைடில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். சில பேருக்கு இமேஜஸும் ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அதை ஜஸ்ட் டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணோம்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பேக் அந்த மாதிரி கேமராஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா இல்லைனா நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் யாருக்கெல்லாம் போகணும் அப்படின்னு இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜஸ்ட் இதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ இந்த இமேஜை வந்து இப்போ கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 4 லைன் ஒரு டாட் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெனு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே இங்கே ஷேர் ஆகிருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பேர் வியூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகாது. ஸோ அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த வீடியோ வேண்டாம், இந்த ஃபோட்டோ வேண்டாம் அப்படின்னா நம்ம மேலே இருக்க ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் லைன் இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா டிலீட் கேட்கும். ஸோ டிலீட் கொடுத்துடலாம். ஸோ ஓகே, வீடியோவில் உங்களுக்கு தெரில. ஸோ இந்த இமேஜை நான் இப்போ டிலீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிலீட் கொடுத்து இந்த போஸ்ட் வந்து நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. போக போக நிறைய அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.